ஹலோ மக்களே, நான் உங்கள் அம்ஜத். இன்னைக்கு இந்த வீடியோக்காக நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணகிரி பக்கத்தில் சூளகிரி அப்படின்ற அந்த ஊருக்கு இன்னும் இன்டீரியரில் ஒரு பெரிய ஒரு ஃபார்ம் எஸ்டேட், அதுக்கு தான் வந்திருக்கோம். அஸ்ரா எஸ்டேட். அந்த அஸ்ரா எஸ்டேட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அஸ்ரா சில்க் பார்க்னு ஒன்று இருக்குது. அதை வந்து வீடியோ எடுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ சில்க் பார்க் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கெஸ் பண்ணியிருப்பீங்க. எப்படி வந்து சில்க் யான், சில்க் த்ரெட் வந்து ரெடி பண்ணி மார்க்கெட்டுக்கு வந்து அனுப்புகிறாங்க அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ மக்களே, அஸ்ரா சில்க் பார்க் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம சில்க் வார்ம்லேருந்து கக்கூன் ஆகி கக்கூன் வந்து சில்க் த்ரெட்டாக மாறும் இல்லையா, அந்த சில்க் வார்ம் டு கக்கூன் ப்ராசஸ் இங்கே நடக்கிறது இல்லை. பட் கக்கூன்லேருந்து சில்கோடைய த்ரெட்டு எப்படி ரெடி ஆகி அது மேனுஃபேக்சரர்ஸ்க்கு வந்து போகுது அப்படின்றத தான் உங்ககிட்ட காட்ட போகிறோம். ப்ளஸ் இதில் இருக்கிற மிகப்பெரிய பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி உங்ககிட்ட வந்து பேச போகிறோம். ஸோ இன்றைக்கி என்கிட்ட வந்து ஓரளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது, இடம் இருக்குது, எனக்கு பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு பிஸ்னஸ் வேணும் அப்படின்னா சில்க் பிஸ்னஸ் வந்து ஒரு நல்ல ஒரு மார்க்கெட் இருக்குது, ஒரு டிமாண்ட் இருக்குது. ஸோ அதனால தான் இதெல்லாம் வந்து பார்க்கறதுக்காக வந்திருக்கோம், உங்ககிட்ட காட்ட வந்திருக்கோம். இப்போ வாங்க நம்ம உள்ளே போகலாம். மக்களே, பிருந்தா மேம் நம்ம கிட்ட இருக்காங்க. அவங்க தான் நம்ம இந்த ப்ராசஸ்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்க. ஸோ இங்கேருந்து தான் வந்து ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு வரப்போகுது. சொல்லுங்க மேம். நீங்கள் இது ஃபார்மர்ஸ் கிட்ட ரா கக்கூன் வரும் நம்மளுக்கு. இதுதான் ரா கக்கூன். இது ரா கக்கூன் வந்த பிறகு இது லைஃப் பீரியட் வந்து 3 டே, 3 நாள். ஓகே. 3 நாளைக்குள்ளேயே இதுலேருந்து இந்த அந்த சில்க் வார்ம் வந்து வெளியே வந்துடும். அதுக்காக இது வந்து நம்ம ட்ரை பண்ணுறோம். இது ட்ரையர். இது வந்து அரௌண்ட் 1 டன்லேருந்து 2 டன் மட்டும் ட்ரை பண்ணுறோம் நம்ம வந்து. அட் த சேம் டைம் அப்படின்னா இது ரொம்ப ஸ்லோவாக மூவ் ஆகும். ஒரு டன் இதாகிறதுக்கு 1 டே ஆகும். ஓகே. 1 டே. ஒரு டன் ட்ரை ஆவறதுக்கு it will take 1 day. 1 டே. ஓகே. ஏன்னா இது ரொம்ப ஸ்லோவா மூவ் ஆகும். வாங்குங்க. இது வந்து இப்படி மூவ் ஆகி ஓகே, லேயர் பை லேயர் மூவ் ஆகி வெளியே வரும். ப்ராசஸிங் வரும். ஓகே. வெளியே வரும். இது வெளியே வந்த பிறகு நம்ம ஸ்டோரேஜ் பண்ணுறோம். இது வந்து ரீலிங் அப்புறமா ரீவைண்டிங்குக்கு தேவையான ஸ்டீம் இங்கேருந்து வருது. ஓகே. இப்போ ஸ்டீம் வந்து கண்டிப்பா மேண்டேட்டரியா நமக்கு வேணும்ன்றதுனால இந்த பாய்லர்ல நம்ம எரிச்சு அதுல இருந்து ஸ்டீமை வந்து உள்ள கொண்டு போறோம். ஸோ பாய்லர் யூனிட் வெளியில தனியா இருக்கு, இண்டஸ்ட்ரியை விட்டு வெளியில தனியா. ஸோ மக்களே, கொக்கோன் வந்ததுக்கு அப்புறம் எப்படி ட்ரை பண்றாங்க அதெல்லாம் வந்து மேடம் காட்டியிருந்தாங்க. ஒன்ஸ் ட்ரை ஆனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி தான் அதை வந்து ஸ்டோர் பண்றாங்க. எவ்வளோ ஸ்டோர் பண்ணியிருக்காங்க பாருங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ட்ரைடு கக்கூன். இது ட்ரையிங் ப்ரொசீஜரில் வந்து 60% மாய்ஸ்சர் போயிடும். ஓகே. 100 கிலோனா 40 கிலோ தான் ரிமைனிங். 35 to 40. அதாவது நமக்கு ராவா 100 கிலோ வருதுன்னா ட்ரை பண்ண அப்புறம் பாத்தீங்கன்னா 40 கிலோ தான் இருக்கும் அதோட வெயிட். 35 to 40. ஓகே. அந்த அளவுக்கு மாய்ஸ்சர் வந்து எடுத்துரும். சோ இப்போதைக்கு இங்க பாத்தீங்கன்னா 5 tons ஆஃப் கக்கூன் இருக்கு. 5 ton ஆஃப் ட்ரை கக்கூன். ஓகே. அப்போ 5 டன் ஆஃப்னா அப்போ நம்மக்கிட்ட வரும்போது ஆல்மோஸ்ட் அது வந்து ஒரு 15 டன் இருந்திருக்கும். 15 டன் ட்ரை ஆன அப்புறம் இப்போ இங்கே 5 டன். இங்கே வந்து செக்ரிகேஷன் ஆகுது. ஓகே. செக்ரிகேஷன் என்னன்னா இதில் வந்து டபுள்ஸ் இருக்கும். ஓகே. இது டபுள்ஸு, அப்புறமா ஹோல் இருக்க கக்கூன்னு இந்த மாதிரி இதான. இது டபுள்னு எப்படி சொல்கிறீங்க? இதில் 2 புழு இருக்கும்.
இல்ல அதான் அது எப்படி தெரியும்னு கேக்குறேன். இது பார்த்தாலே தெரியும். இட் இஸ் bigger in size. ஓ ஓகே. சைஸ்ல பெருசா இந்த மாதிரி சைஸ்ல பெருசா இருந்துச்சுனா டபுள்ஸ். ஓகே. இதுல எந்த ப்ராடக்ட்டும் வேஸ்ட் ஆவறது இல்ல உங்களுக்கு. இத வந்து செக்ரிகேஷன் தான். டபுள் தனியா சிங்கிள் தனியா உள்ள எதுமே இல்லாதது. இது மேம் இந்த மாதிரி இது வந்து இதாயிட்டு இருக்குது. ஓகே ஓகே. அத நசிங்கன மாதிரி ஆயிட்டு. ஓகே ஓகே. சோ அத வந்து இப்போ செக்ரிகேட் பண்றாங்க. ஓகே. டோட்டலா 2 பேக் போட்டுருக்கிறது 20 கிலோ. ஓகே. இப்போ இதுல என்ன மேம் ப்ராசஸ் என்ன பண்ண போறோம்? இது வந்து குக்கிங். ஓகே. ஸ்டீம் பாயில் ஸ்டீம் 50 டிகிரி கொடுத்து குக்கிங் ஆகும் 10 மினிட்ஸ்க்கு. ஓகே. அந்த குக்கிங் பண்ணாதான் வந்து உங்களுக்கு அந்த நூல் வந்து அந்த சிங்கிள் லேயருக்கு வரக்கு அதுக்காக இந்த குக்கிங் ப்ராசஸ். ஸோ மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கலக்காலாம் நம்ம வீட்டில் வந்து பாயில் பண்ணுவோம்ல, அவிக்க வைப்போம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இப்போ கக்கூனை வந்து எடுத்துகிட்டு வந்து அதை ட்ரை எல்லாம் பண்ணதுக்கப்புறம் இப்போது பாய்லர் என்ன மேம் இது பாய்லரா? பாய்லர் மாதிரி ஒரு ப்ரெஷர் குக்கர் மாதிரி வச்சுங்களேன். அதில் வச்சு நம்ம வந்து 50 டிகிரி ஸ்டீம் கொடுத்து குக் பண்ண போகிறோம், பாயில் பண்ண போகிறோம். அங்கே செக்ரிகேஷன் பண்ணாங்கல்ல, அந்த செக்ரிகேட் ஆகாதது இந்த மாதிரி ஃப்ளோட் ஆகும். ஓகே. இதெல்லாம் எடுத்துருவோம். ஓகே ஓகே. இதெல்லாம் ஃப்ளோட் ஆகிறதெல்லாம் செக்ரிகேட் ஆகாதது. அதுக்கு தான் ஆன அளவுக்கு அங்கே செக்ரிகேட் பண்ணுவோம். ஆனாலும் இப்போ இது ஃப்ளோட் ஆகிறதுனா டிஃபெக்டிவ் பீஸ் மாதிரி. சரி, அதே எடுத்து என்ன ஆகாது. ஓகே ஓகே. இது வந்து நெக்ஸ்ட் ப்ராசஸ் இருக்கு. ஓகே. இப்போ ப்ரஷிங். ஓகே. அந்த இந்த டாப் லேயர் இருக்குல்ல, அதை ப்ரஷ் பண்ணி இதை எடுக்குது. ஓகே ஓகே. இப்போ வார்ம்ஸ் எப்போ வெளில வரும் மேடம்? அதுல இருந்து இந்த இடத்து அந்த ப்ரஷ் பண்ற இடத்துலயே வார்ம்ஸ் வெளில வரும்? இல்ல வராது, லாஸ்ட்ல தான் வரும். ஓகே ஓகே. இதான பேருக்கு அந்த வெளியே இருக்க இது வந்து இதுக்கு ஜோட்டன் வாங்கும். ஓகே. இந்த அவுட்டர் இது லேயர் இருக்குல்ல, அதுக்கு ஜோட். இதுலயும் வந்து சில்க் யார்ன் ப்ரொடியூஸ் பண்றாங்க. ஓகே ஓகே. ஆனா திக்னஸ் வேற. சோ இப்போ நமக்கு மேல ஆயிட்டு இருக்கிறது வந்து அவுட்டர் லேயர்ல இருந்து வந்தது தான் இப்போ மேல ஆயிட்டு இருக்கு. வந்தா இது இன்னும் நமக்கு ஆக்சுவல் த்ரெட் இன்னும் வரல. இல்ல அது வரல. அது வந்து அது இதான லோட் ஆன பேருக்கு அதை கட் பண்ணி இப்படி வைக்குவாங்க. ஓ இங்க இருக்கு இந்த மாதிரி. ஓகே. ஸோ மேலே இருக்கிற அவுட்டர் லேயர்ல இருந்து வரது கூட நம்ம வேஸ்ட் பண்றது இல்லை. எதுவுமே வேஸ்ட். இது வந்து வேற ப்ராசஸ். ஆனா அதை வச்சு நம்ம சில்க் யார்ன் பண்ணுவோம். சில்க் கக்கூன்ல இருந்து வார்ம் முட்டை எதுவுமே வேஸ்ட் ஆகும். 100% எதுவுமே வேஸ்ட் இல்லை. எதுவுமே வேஸ்ட் இல்லை. இதான பேருக்கு அந்த ஜோட் போய் இங்க வந்து கட் ஆகுது பாருங்க. ஓகே ஓகே. இந்த சென்சர்ஸ் இது கட் ஆகி இது ரோல் ஆகும். ஓ அது வந்து ஹீட்டிங் எலிமெண்ட். ஹீட்டிங் கட் ஆகி. ஓ நான் ஆரஞ்சா இருந்தானே ஏதோ வயர்னு நினைச்சேன். அவ்வளவு சூடா இருக்கு, அது கட் பண்ணி. அது ஹீட்டர். ஓ ஹீட்டிங் எலிமெண்ட். அதெல்லாம் தான் அது வந்து இப்போ பாருங்க இதுல கம்மியா போடுச்சு, அதுல ஜாஸ்தியா போடும். இது வந்து ஆட்டோமேட்டிக். சோ அதான் மிஷின் வந்து ஆட்டோமேட்டிக்ன்றனால அதுவே சென்ஸ் பண்ணி எவ்வளவு இருக்கு எவ்வளவு இல்லன்னிட்டு அதே எடுத்துக்கும். ஓகே. இப்போ ஃபுல்லா இருக்குன்னா அது போடாது. ஓகே ஓகே ஓகே. ஃபுல்லா இருக்கட்ல போடாது, இல்லாததுல மாத்திரம் தான் போடும் அது. ஓ அப்புறமா இது இந்த மாதிரி ரோல் ஆகும். ஓகே ஓகே. இது ரோல் ஆன பேருக்கு இதே வந்து இதில் வந்து 6+1 கக்கூன் இருக்கும். ஓ ஓகே. அதாவது உள்ள ப்ராசஸ்க்கு 6+1. அது கம்மியான பேருக்கு அது தானா சென்ஸ் பண்ணி ஒன்று எடுத்துக்கோ. இதுதான் சென்சர்ஸ். ஓகே. ஸோ மக்களே இதுதான் பார்த்தீங்கன்னா சென்சாரு. இந்த சென்சார் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா 6 to 7 கக்கூன் தான் இருக்கும். இஃப் இன்கேஸ் ஒரு கக்கூன் அது கம்ப்ளீட்டாக த்ரெட்டாக எடுத்துடுச்சு அப்படின்னா அதுவே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு கக்கூனை வந்து அதில் வந்து தள்ளி விட்டோம். ஸோ ஈவனாக இப்போ எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா 6+1 அந்த மாதிரி அதுவே மெயின்டைன் பண்ணிடும். அப்புறமா இந்த மாதிரி எதனா இதாச்சுன்னா அது மேலே போயிடும். ஸோ இவங்க வந்து லேடிஸ்
ஜென்ஸ் வந்து அது மேனுவலாக இப்போ இந்த மாதிரி கீழே இறங்கி இருக்கு அப்படின்னா நார்மல் ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. ஏதோ ஒரு பிரச்சனைனா அது இந்த மாதிரி மேலே லிஃப்ட் ஆகிடும். ஸோ அப்போ அவங்க வந்து அதை கரெக்டாக இது பண்ணி திருப்பி ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. இப்போ அவங்க கையில் வர இதை வந்து இந்த மாதிரி இது பண்ணுவாங்க. அந்த சென்சர்ஸ் பார்த்தீங்கல்ல, ஓகே, அந்த சென்சர்ஸை வந்து க்ளீன் பண்ணணும். ஓ, இந்த மாதிரி க்ளீன் பண்ணி போடுவாங்க எவ்ரிடே. ஸோ அந்த எல்லா இதுலேயுமே சென்சார் வந்து ரிமூவபுளாக இருக்கும். அதை எடுத்து இந்த மாதிரி போட்டு க்ளீன் பண்ணி போடுவோம், திருப்பி போட்டுருவோம். ஓ, ஸோ தட் அது கரெக்டாக சென்சார். ஏன்னா இதில் வந்து எதனா கொஞ்சம் அழுக்கு இருந்தாலும் அந்த கரெக்டாக எடுக்காது. அதுக்கு இது ரொம்ப ஒரு நாளைக்கு ஒரு முறை அந்த மாதிரி பண்ணுவோம். எவ்ரிடே க்ளீன் பண்ணுவோம். ஒரு நாளைக்கு ஒரு முறை க்ளீன் பண்ணுவோம். கையில் இந்த இது பண்ணுவாங்கல்ல, அதை வந்து அவங்க இப்படி இது பண்ணிடுவாங்க. ஓகே, அப்போ நமக்கு வந்து அங்கே மேலே ஒரு லேயர் வேஸ்ட் தனியாக எடுத்தோமோ, அவங்க கையில் ஒட்டுற லேயர் கூட கையில் எடுக்கிறாங்கல்ல, அந்த லேயரை வந்து இதை இப்படி பண்ணால் அதற்கு வேஸ்ட்டு. அது தண்ணி கம்மி ஆகிறப்போ இதை தண்ணி ஃபில் பண்ணும். இதுவும் எப்படி ஆட்டோமேட்டிக். ஓகே, அதுவே சென்ஸ் பண்ணுது. தண்ணி எந்த அளவுக்கு கம்மியாக இருக்கும் அந்த அளவுக்கு அது வந்து. $25,000 ஒன்று போகும்போது காரில் போட்டுறேன் ஒன்று.